நியூட்ரிஷ்னல் பவர் ஹவுஸ்ன்னு சொல்லக்கூடிய இம்யூனிட்டி பூஸ்டிங் பூண்டு அலியாஸ் கார்லிக் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கார்லிக் சட்னி பண்ணுறதுக்கான தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: தோல் உரித்த கார்லிக் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க, கொஞ்சம் சின்ன வெங்காயம், ரெட் சில்லிஸ், டாமரின், கல்லுப்பு. ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம உரித்து வச்சுருக்கிற பூண்டு அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு பூண்டும் வெங்காயமும் நல்லா கோல்டன் கலர் வர அளவுக்கு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே கொஞ்சம் புளி, அப்புறமா கல்லுப்பு. இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். பார்த்திங்களா, நல்லா ப்ரௌன் கலராக மாற ஆரம்பிக்குது. நீங்கள் நல்லா வதக்க ஒரு நல்ல வாசனை வரும். நீங்கள் இந்த சட்னி பண்ணுறதுக்கு எந்த பூண்டு வேணால் யூஸ் பண்ணலாம். மலை பூண்டு யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா பெருசாக நல்லா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் யூஸ் பண்ணலாம். அவ்வளோதாங்க, இப்போ நல்லா வதக்கியாச்சு. வதக்கினதுக்கப்புறமா இதை நல்லா ஃபேன் காற்றுல ஆற வச்சிடணும். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். சுட போட்டுறாதீங்க. நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா இதை மிக்சியில் போட்டு அரைக்கணும். அவ்வளோதாங்க. இது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய பூண்டு சட்னி. ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் கூட, இம்யூனிட்டி பூஸ்டிங் பவர். இதை பவர் ஹவுஸ்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதில் ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால தான் பவர் ஹவுஸ் ஃபுட்டுன்னு சொல்கிறாங்க. இதை மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு 2 சுற்று சுற்றியாச்சு. அவ்வளோதாங்க. இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டா பூண்டு சட்னி ரெடி. எப்பவும் போல் தாளித்து போட்டால் ரெடி.